மனிதர்கள் வந்து அனைத்துண்ணிகள் அப்படின்றாங்களா, மாமிசம்லாம் மனுஷங்க சாப்பிட்லான்னு. எப்போ இருந்து மாமிசம் சாப்பிட ஆரம்பித்தாங்க? எப்போ இருந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு தான் மாமிசத்தை சாப்பிட ஆரம்பித்தாங்க. இல்லைன்னா நெருப்பெல்லாம் பச்சை கறியை வாயில் வைப்பீங்களா நீங்கள்? நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு தான். உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்க? அப்போது உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் ஆட்டை கொல்றீங்க, மாட்டை கொல்றீங்க, தோலை உரிக்கிறீங்க, அப்புறம் அது இந்த கறியை துண்டு துண்டாக போட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டையோ மாட்டையோ உங்களால் எப்படி கொல்ல முடியும்? கடித்து கொதறி, வாயால் கடித்து கொதறி, அல்லது கொன்று அது நெருப்பெல்லாம் சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு சாப்பிட்டு, இதெல்லாம் அப்போ நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் மாமிசத்தை சாப்பிட முடியும். நெருப்பு கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னா அது இடையில தான். அப்போது மனிதர்கள் அப்போ மனுஷங்க அனைத்துண்ணிகள்னால் என்ன அர்த்தம்? மாமிசம் சாப்பிட்றது, மாமிசம் சாப்பிடலாம், மனிதர்கள் அனைத்துண்ணிகள் தான் அப்படின்னா, அப்போ எப்போவே இருந்து அவர்கள் அனைத்துண்ணிகள்? இப்போ சிங்கம் வந்து எப்போவே இருந்து மாமிசம் சாப்பிட்டது? அது இந்த பூமியில் பல லட்சம் வருஷங்களாக இருக்கலாம். அப்போவே இருந்து அது மாமிச உண்ணி தான். ஒரு சமீப காலமாக தான் அது வந்து மாமிசம் சாப்பிட ஆரம்பிங்க. அப்படியா சொல்ல முடியும்? சிங்கம்லாம் சமீப காலமாக தான் மாமிசம் சாப்பிடுது. அதற்கு முன்பு காய்கறிகளைத்தான் சாப்பிட்டது. அதுபோல் ஆடு மாடுங்கிறது வந்து சமீப காலமாக தான் புல்லை சாப்பிடுது. அதற்கு முன்பு அது வந்து மாமிசம் தான் சாப்பிட்டதுன்னு சொல்ல முடியுமா? அல்ல. அப்போ மாடுகள் எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருக்கிறதோ அவ்வளோ காலமும் அது என்ன சாப்பிடணுமோ அதுதான் சாப்பிட்டுட்ருக்குது. மாடுங்கிற உடம்பு வேறு, அது சாப்பிட வேண்டிய உணவு என்பது மாறாது. மாடு எப்படி மாறவில்லையோ, பல லட்சம் வருஷங்களாக மாடாக தான் இருக்குது. அது எப்படி மாறலையோ அதுபோல் அதோடைய உணவும் மாறாது. அதுபோல் சிங்கம், புலி, இதெல்லாம் வந்து பல லட்சம் வருஷங்களாக அந்த பூமியில் இருக்குது. அது எப்படி மாறவே இல்லையோ, சிங்கம் சிங்கமாக தான் இருக்குது பல லட்சம் வருஷங்களாக. புலியாக தான் இருக்குது. அதுபோல் அதோடைய உணவும் மாறாது. உணவு வேறு, அந்த உடம்பு வேறு கிடையாது. ஆனால் மனிதனுடைய உணவு பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு உடம்புங்கிறது வேறு, அது சாப்பிடுகிற உணவு என்பது வேறு கிடையாது. அந்த உணவால் தான் அந்த உடம்பு உருவாகுது. சிங்கம், புலி, கரடிகள் அவை சாப்பிடுகிற மாமிசத்தால் தான் அந்த உடம்பு என்பது உருவாகிறது. அந்த உணவு தான் அந்த உடம்பு. அவ்வளோ நெருக்கம் இருக்குது. பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு இருக்கிறது உணவுக்கும் உடம்புக்கும். இப்போ சிங்கம் பல லட்சம் வருஷங்களாக இந்த பூமியில் இருக்குதுன்னா அது பல லட்சம் வருஷமாக மாமிசத்தை தான் சாப்பிடும். மாமிசத்தால் தான் அந்த உடம்புக்கு அவ்வளோ பொறுத்து இருக்குது. அதுபோல் சமீப காலமாக தான் சிங்கம், புலியெல்லாம் மாமிசம் சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி காய்கறியை சாப்பிட்டுச்சு, அதுக்கு முன்னாடி தேனை சாப்பிட்டுச்சு. அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ உணவில் மாற்றங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதுபோல் மனிதர்கள் முதல்ல வந்து மனம்ங்கிற நோய் ஏற்பட்டிருக்கு முன்னாடி குரங்குகளாக இருந்தாங்க. குரங்குகளாக இருக்கும்போது அவைகள் என்ன உணவு பல லட்சம் வருஷங்களாக அந்த பூமியில் இருந்திருக்கலாம். ஏன் 1 கோடி ஆண்டுகளாக கூட இருந்திருக்கலாம். அப்போ என்ன உணவு சாப்பிட்ருப்பாங்க? கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட்ருப்பாங்க. நெருப்பு கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம இப்போ தான் நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நமது வாழ்க்கையில் மாமிசம் என்கிற உணவு சேர்க்கப்படுகிறது. நாம் அனைத்துண்ணிகளாக எப்பொழுது மாறினோம்? மனிதர்கள் அனைத்துண்ணிகள் அப்படின்னு சொல்கிறீங்களா? அனைத்துண்ணிகளாக நம்ம மாமிசம் சாப்பிடுகிறவர்களாக, மீன் சாப்பிடுகிறவர்களாக நாம் எப்பொழுது மாறினோம்? நெருப்பை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தான். நெருப்பை எப்போ பயன்படுத்தணும்? சும்மா சமீப காலமாக தான் நெருப்பெல்லாம் பயன்படுத்தியிருப்போம். நெருப்பை ரொம்ப பரவலாக பயன்படுத்துகிற காரணம் இந்த தீப்பெட்டி தான் காரணம். இல்லைன்னா நீ நெருப்பை உருவாக்கணும். அதை ஊதி ரொம்ப குளிர் நிறைந்த பகுதிகளில் நெருப்பை நீ உருவாக்கணும். அதுவே முடியாமல் நிறைய பேர் என்ன பச்சையாக தான் சாப்பிட்ருப்பாங்க. நெருப்பே பார்த்திங்கன்னா இப்போ தான் சகஜமாக எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்போவே இருந்து அனைத்துண்ணிகள், மனிதர்கள் அனைத்துண்ணிகள் என்றால் எப்போவே இருந்து? சும்மா ஒரு நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகு தான்ப்பா, நெருப்பை பயன்படுத்த தொடங்கிய பிறகு தான்ப்பா அப்படின்னா நெருப்பு அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பே பல லட்சம் வருஷங்களாக மனிதர்கள் இந்த பூமியில் இருக்காங்க. பல லட்சம் வருஷங்களாக அந்த மனிதர்கள் இந்த பூமியில் இருக்காங்க. அப்படின்னா நாம் என்ன உணவு? அதுதான் வந்து நமது உணவு. பல லட்சம் வருஷமாக நம்ம எதை சாப்பிட்டு இருப்போம்? இதெல்லாம் இடையில வந்ததெல்லாம் மனித உணவாக இருக்க முடியாது. நமது உணவு என்பது நாம் எப்படி பல லட்சம் வருஷம் இருக்கோம் அதுபோல் நாம் உண்ண வேண்டிய உணவும் இங்கே தான் இருக்குது. உணவு வேறு, உடம்பு வேறு கிடையாது. அதனால் நம்ம வந்து இடையில நம்ம அனைத்துண்ணிகளாக மாறினோம். அதன் பிறகு மீண்டும் சைவமாக மாறிவிடுவோம். அதனால் திரும்பவும் அனைத்துண்ணியாக மாறும். இந்த மாதிரி மாற்றத்திற்கு உட்படுவதெல்லாம் நமதாக இருக்க முடியாது என்பது தான் நான் சொல்ல முடியாது. உணவுகள் என்பது மாறவே மாறாது. எப்போதும் அது ஒரே மாதிரி தான்.
எப்படி சிங்கம் எப்போதும் ஒரே மாதிரி மாமிசம் சாப்பிடுதோ அதுபோல் நாமளும் எதை சாப்பிட வேண்டுமோ அதைத்தான் சாப்பிட வேண்டும் எப்போதும். சிங்கம் ஆதி காலத்துலேயும் அது பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மாமிசத்தை தான் சாப்பிட்டது. இன்னும் பல லட்சம் வருஷத்துக்கு அப்புறமா அது மாமிசத்தை தான் சாப்பிடும். அதுபோல் நாம் எதை உண்ண வேண்டுமோ அதையும் நம்ம பல லட்சம் வருஷங்களுக்கு முன்பே சாப்பிட்ருப்போம். இன்னும் பல லட்சம் வருஷத்துக்கு பிறகும் சாப்பிட்ணும், அதைத்தான் சாப்பிட வேண்டும். இடையில இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் இடையில வந்தது. இடையில வந்த உணவு. இதில் அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் உப்பு சேர்த்தா தான் இதை சாப்பிட முடியும். உப்பு இல்லாமல் இதை சாப்பிட முடியாது. அப்புறம் அதை சமைத்தால் தான் சாப்பிடணும். அப்போ நெருப்பும் உப்பும் இடையில வந்தது. இடையில ஒரு இடையில் ஒட்டி கொண்ட உணவு. அதனால் அதையெல்லாம் நிரந்தரமாக அது நமது வாழ்வில் இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.